2 பூனை குட்டிகள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு பலத்த சத்தம் கேட்குது. கீழே டைனோசரோட கால் தடத்துடன் அருகில் டைனோசர் நடந்து சென்று கொண்டிருந்ததை பார்த்து 2 பூனைகளும் பயந்து சைலண்டா இருந்தது. டைனோசர் பூனைகளை பார்த்ததும் துரத்த ஆரம்பித்தது. உடனே 2 பூனைகள் வேகமாக ஓடி அருகில் இருந்த பாறை கீழே மறைந்து கொண்டது. டைனோசர் அந்த 2 பூனைகளையும் தேடியது. பூனைகள் பயந்து வேற இடத்துக்கு ஓடியது. அங்கு 3-4 டைனோசர்கள் கத்துற சத்தம் கேட்குது. அந்த டைனோசர்களை பார்த்ததும் பயந்து ஓடி போய் ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கியது. அந்த மரத்தின் கீழ் ஒரு ரகசிய கதவு ஒன்று இருந்தது. 2 பூனைகள் கதவை திறந்து உள்ளே போனது. உள்ளே அற்புதமான இடம் இருந்ததை பார்த்து வியந்து போனது. பூனைகள் இங்க நாம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் என நம்பியது. அப்போ ஒரு குரல் கேட்டது. நான் தான் கடவுள், இந்த அற்புத கல்லை காட்டினால் அந்த டைனோசர் பயந்து ஓடட்டும், பின்பு அந்த அற்புத கல் மறைந்துவிடும் என கூறியது. உடனே அந்த அற்புத கல்லை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது. வெளியே வந்து பூனைகள் அந்த டைனோசர்களை தேடியது. அந்த கல்லிலிருந்து வந்த வெளிச்சம் அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சத்தில் பூனைகளை பார்த்து டைனோசர் ஓடி வந்தது. டைனோசர் கிட்ட வந்ததும் அந்த அற்புத கல்லை பூனை காட்டியது. அந்த கல்லை பார்த்ததும் டைனோசர் பயந்து ஓடியது. கடவுளின் அருளால் பூனைகள் பாதுகாப்பாக வீட்டுக்கு சந்தோஷமாக சென்றது.